துணை தேட வந்த உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல். இவங்க பேரு தாம்மா யமுனா. வயசு 38 ஆகுது. இவங்க பிஎட் படிச்சிருக்காங்கம்மா. கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க அப்பா அம்மா பேக்கரி ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்களாம்மா. இவங்களுக்கு 2 தம்பி இருக்காங்க. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க மாமியார் மாமனார் இவங்க அப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கும் இவங்க டீச்சராக வேலை செய்கிற இடத்துக்கும் 2 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்குமா. இவங்களால வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செய்ய முடியலையா. இவங்க வந்த அப்புறம் இவங்க மாமியார் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாலே நீ எதுக்கு இருக்கன்னு கேட்டு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணுவாங்களாம். வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கலாம்னு பார்த்தாலும் இவங்க மாமியார் வேண்டாம்னு சொல்கிறாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியும் அவங்க இதை பெருசாக எடுத்துக்காத, போக போக சரியாயிடும் சொல்லி விட்டுட்டாராம். அப்புறம் இவங்கள வேலைக்கு போக வேணாம், வீட்டு வேலையை பாருன்னு எங்கள் மாமியார் சொல்லி இருக்காங்க. இவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது இவங்க மாமியாருக்கு பிடிக்கலன்னு அப்புறம்தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. டீச்சர் வேலைக்காக இவங்க கஷ்டப்பட்டு படித்து இந்த வேலைக்கு வந்து இருக்காங்களாம். இது ரொம்ப ட்ரீம் ஜாப்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணுறது இவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு. இவங்களும் தாக்கு பிடிச்சி 10 வருஷங்கிட்ட இவங்களுக்கு செஞ்சு பார்த்தாங்களாம். அவங்க மாறவே இல்லையா. உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருக்கு. மருந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இவ்வளோ வேலை செஞ்சோம், இவ்வளோ பண்ணியும் இவங்க நம்ம புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களாம். நம்மளை பற்றி எதுவுமே இவங்க கவலைப்பட மாட்டுறாங்க. இந்த லைஃப் தேவையில்லைன்னு டிவோர்ஸ் பண்ணி இப்போ 5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காரா. அவர் இப்போ ஹைஸ்கூல் படிச்சுட்டு வந்துட்டுருக்காராம். இவங்க இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணி மாதம் 70,000 ரூபா சேலரி வாங்கிட்டு வர்றாங்களாம். இவங்க எதிர்பார்க்குற ஒரே விஷயம் வர துணை இவங்களை டாமினேட் பண்ணாமல் அன்பாகவும் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையாகவும் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லைஃப் கொண்டு போகிறவர் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தரை பார்த்து சொல்லுங்கன்னு நம்மக்கிட்ட இவங்க கேட்டுக்கிட்டாங்கம்மா. வேறு எந்த எதிர்பார்ப்பும் இவங்களுக்கு இல்லையா. இந்த மாதிரி நல்ல குணம் உள்ள மனைவி உங்களுக்கு கிடைக்கணும்னா இவங்க எதிர்பார்க்குற இந்த சின்ன சின்ன எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாலே போதும்மா. உங்களுக்கு இவங்கள பிடிச்சிருந்தா மேற்கொண்டு இவங்கள பற்றி தெரிஞ்சிக்க லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் இன்ட்ரெஸ்ட்னு டைப் பண்ணுங்கம்மா. மேலும் இது போல் நிறைய வரன் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நீங்களும் துணை தேடுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா.